go further. எத்தனை பேர் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் புரிஞ்சுது? நோய்களை குணமாக்குறது. நோய்களுக்கு வெரி குட். நீங்க தானே ஊழியம் பண்ணணும்னு சொன்னது. ஊழியம் பண்ணு கிரேசி சிஸ்டர். கிரேசி சிஸ்டர் உங்களுக்கு புரியுதா எல்லாம்? புரியுது புரியுது பிரதர். வெரி குட். ஏன்னா இதில் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்க என்ன மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம இது வரைக்கும் ஹீலிங்னா ஏதோ பெரிய பெரிய புனிதர்கள் தான் ஹீலிங் பண்ண முடியும். முதல்ல இந்த இந்த கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அப்படி நினைச்சிருக்கீங்களா? ஒருத்தர் வந்து உடனே ஸ்பாட்ல ஹீலிங் பண்ணா அதுக்கு பயங்கர வல்லமையான ஒரு ஊழியக்காரனா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். அப்படிலாம் என்ன இருந்திருக்கா இல்லையா? இருந்ததா இல்லையா? இருந்திருக்கு இருந்திருக்கு பிரதர். இருந்தது. How about thumbs up? இல்ல சித்தப்பா, அந்த மாதிரி எனக்கு இல்லை. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இட்ஸ் காட் ஹீலிங். நம்ம காட் ஹீலிங், பட் நான் வி ஷுட் ஹவ் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கணும். ஃபெய்த் இருக்கணும். இது இருக்கக்கூடாது. இருக்க வேண்டியது டிஸ்பிலீஃப். ஃபெய்த், இருக்கக்கூடாது அன்பிலீஃப். ஓகே, டவுட் அண்ட் அன்பிலீஃப் மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லும்போது ஹீலிங் நடக்கும். ஓகே, நான் ஹீலிங் நீங்க ரெண்டு விஷயம் இருக்குது. when you go and pray for healing, you don't depend on the faith of the other people. நான் இப்போ நீங்க போயிட்டு ஒருத்தருக்கு ஜெபிக்க போறீங்க, அப்போ அவங்களுக்கு ஃபெய்த் இருக்கா இல்லையான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி யோசித்தீங்கன்னா நீங்க அவங்களால ஹீலிங் பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய நம்பிக்கையினால ஹீலிங் பண்ண போறீங்க. உங்களுக்கு இருக்கிற ஜீசஸ் நீங்க நம்புனீங்கன்னா அவர் ஆக்ட் பண்ணுவார். அவ்வளவுதான். ஓகே, ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது நம்ம பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்ட். இப்போ ஒருத்தர் வந்து ஜெபிக்க வந்திருக்காருன்னா அந்த நம்பிக்கை போதும். தெர் இஸ் நோ நீட் டு ஹேவ் மோர் ஃபெய்த் தேன் தட். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷனை ஜீசஸ் குணப்படுத்தியிருக்காரா? எஸ் ஆர் நோ? ஃப்ரெண்ட்ஸோட பிலீஃப் வச்சு இருக்கணும். யாருடைய பிலீஃபும் இல்லை. ஓகேயா? சும்மா போயிட்டு இருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஆண்டர் ஹீல் பண்ணியிருக்காரா? இப்படியா இப்படியா? மனுஷன் இல்ல, செத்தவங்களை எழுப்பியிருக்காருல்ல. இந்த அவங்க ம், நம்பினாங்களா? வெரி குட். பைபிள் ஒரு 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 ஸ்பெஷல் கேஸ் பார்க்குறோம். ஒரு விதவையுடைய மகன் இறந்து போய் தூக்கிட்டு போகிறாங்க. ஜீசஸ்ட்ட வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. யாருமே அவங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிட்டு போய் ஜெபிக்குவாங்கன்னு சொல்லலை. ஜீசஸாக அவங்களுடைய சுச்சுவேஷனை பார்த்துட்டு, அந்த விதவையுடைய சுச்சுவேஷனை பார்த்து பரிதாபப்பட்டு போயிட்டு அந்த பையனை எழுப்பி விடுறார் இல்லையா? இப்ப அந்த பையன் இறந்து போயிட்டு அவனுக்கு ஃபெய்த் ஒன்றும் கிடையாது, அந்த அம்மாவுக்கும் ஃபெய்த் கிடையாது. ஃபெய்த் இருந்தால் வந்து கூப்பிட்டு இருப்பாங்க, அழுதுருப்பாங்க. ஆனால் ஜீசஸ் வந்து அவங்க கேட்ட மாதிரி பைபிள் எங்கேயும் இல்லை. ஆனால் ஜீசஸாக போயிட்டு என்ன பண்ணுறாரு? எழுப்பி விடுறாரு. ஸோ எதிரில் இருக்கிறவங்க ஃபெய்த் இல்லைன்னா கூட நம்மளால ஹீலிங் பண்ண முடியும். ஆனால் நம்மக்கிட்ட வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாங்கன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இஸ் a டிஃப்ரென்ஸ். நான் புரியுதா? ஒருத்தர் வந்து பேசாமல் படுத்துட்டு இருக்காங்க, நம்மளா போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பிற மதத்தை சேர்ந்த ஒரு மனிதர். நீங்கள் போயிட்டு அவரை ஜெபிச்சு எழுப்பி விடலாம், அவருக்கு நம்பிக்கை இல்லைனா கூட குணப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது நோ 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 ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ப்ரேனாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காட் இட். பைபிள் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஜீசஸ் தன்னுடைய சொந்த ஊருக்கு போறார், நசரேத்துக்கு போறார். அங்கே போகும்போது நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் ஜீசஸ் முதல்ல பண்றார். ஏன்னா அவங்களே சொல்றாங்க, இவருடைய கைகளால் ஆகிற அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன, வல்ல காரியங்களை இவர் செய்கிறாரே, இவருக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது? அப்ப என்ன அர்த்தம்? முதல்ல ஜீசஸ் நிறைய மிராக்கெல்லாம் பண்றார். அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு யாரு, நம்ம ஊர்ல இருந்த ஆளு தானே, தச்சனுடைய மகன் தானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மனசுல இடர்கள் அடைஞ்சிட்டு ஜீசஸ்ட வரமாட்டேங்கிறாங்க. எப்போ ஜீசஸ்ட வராம அவங்க அவாய்ட் பண்றவங்களும் ஜீசஸ்ல ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் காட் இட். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஜெபிக்க போறோம், அவர் எனக்கு ஜெபம்லாம் தேவையில்லைன்னு சொன்னார்னா பேசாம விட்டு வந்துருங்க. அங்கே போயிட்டு சண்டை போட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இஃப் தே சே எஸ், தட் இஸ் எனஃப். பிரைஸ் லார்ட். ஹalleluya. அப்போ நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதனை கூட நம்மளால குணப்படுத்த முடியும். அதனால நீங்க போகும்போது நம்பிக்கை நிறைய இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு நோய், ஒருத்தர் வந்து நீங்க ப்ரேயர் பண்ணி சரியாகலை, ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களுக்கு ப்ரேயர் பண்ண போனார், அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? எனக்கு நம்பிக்கைலாம் கிடையாது, அவருக்கு நம்பிக்கை இருந்தால் எனக்கு குணப்படுத்தணும் உட்காந்துட்டு இருக்கலாமா? என்னப்பா? See, நம்ம நம்பிக்கையா தான். situation is different. When you go for a healing, you go with full faith. ஓகேயா? ஆண்டவரே நான் உங்களை நம்பி வரேன்,
அந்த ஊழியக்காரர் மூலமா எனக்கு செயல்படுங்கன்னு போனீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஹீல்ட். ஸோ எந்த இடத்துல நம்ம நிற்கிறோன்றது நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜீசஸ் கூட நிறைய பேர் போனாங்க, வேடிக்கை பார்க்கறதுக்கு போனாங்க, ஜீசஸ் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு போனாங்க, வார்த்தையை கேட்கறதுக்கு சிலர் போனாங்க, சீடர்களாக சிலர் இருந்தாங்க. ஜீசஸ் இருக்கிறார். சில இடத்துல நம்ம சீடரா இருந்து கேட்க. இப்போ நீங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜீசஸ் மாதிரி கேட்கணுமா, சீடர் மாதிரி கேட்கணுமா? சீடர் மாதிரி ஆ சீடர் மாதிரி கேட்கணும். யூ ஷுட் ரிசீவ் த வேர்ட் லைக் எ டிசைபிள். now சீடர்கள் எவ்வளோ கண்ணும் கருத்துமா அவனுடைய வார்த்தையை கேட்டாங்களோ, டவுட் இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணாங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு புரியல, சொல்லிக் கொடுங்க, இந்த ஊமையுடைய அர்த்தம் என்ன சொல்லிக் கொடுங்க. அந்த ஒரு மனநிலையோடு நீங்கள் கேட்கணும். ஓகே, நீங்கள் ஹீலிங் போகும்போது யூ ஷுட் கோ லைக் கிரைஸ்ட். ஜீசஸ் போன மாதிரி போகணும். என் தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஜீசஸ் ரெப்ரசன்டட் காட் த ஃபாதர் இன் திஸ் வேர்ல்ட். பிதாவை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரதிபலித்தார். நம்மளுடைய ஜாப் என்னது? ஜீசஸை பிரதிபலிக்கிறது. அப்போ நம்ம போகும்போது ஜீசஸ் என் கூட வரார், நான் ஜீசஸை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அந்த அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் மிராக்கிள்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். நான் போனால் ஜீசஸ் வரார், நான் போனால் பரலோகம் என் பின்னால் வருது, நான் கையை நீட்டினா ஜீசஸ் கை நீட்டுறான்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. ஊழியர்கள் கரங்களை நீட்டும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கரம் வருகிறது. ஐ திங்க் திருத்தூதர் பணி 4:10 நினைக்கிறேன். Acts of Apostles 4:10. I'm not sure. Let me check. இல்லையே, 14:10. இல்லை இல்லை, அது மறந்து போச்சு. ஜஸ்ட் a minute, let me check once again. யாருக்காவது தெரியுமா அந்த வார்த்தை? எஸ், Acts 4:30. அப்போ திருத்துதர் பணி 4வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை. திருத்துதர் பணி 4வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை. உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி. யாருடைய கையை நீட்டின்னு சொல்றாங்க? God and Jesus Christ. See, you have to read carefully. உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி. அப்போ ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் மேல் உண்மையா நம்பிக்கை வச்சு கையை நீட்டினா அது ஊழியக்காரர் கை கிடையாது, கடவுளுடைய கை, ஜீசஸுடைய கை. அதனால தான் உமது கையை நீட்டி நோயிட்டோருக்கு நலமளியும், அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெறச் செய்யும். இங்கிலீஷ்ல படிச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தாம்சன் இங்கிலீஷ்ல படி பார்க்கலாம். While you stretch out your hand to heal, and sign and wonders are performed through the name of your holy servant Jesus. இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது. ஸ்ட்ரெச் ஃபோர்த் தைன் ஹேண்ட். ஓகே, உம்முடைய கரத்தை நீட்டின்னு தான் இருக்குது, டைரெக்டாகவே இருக்குது. தமிழில் ரெண்டுத்தையும் கொஞ்சம் குழப்பிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஊழியர்கள் கரங்களை நீட்டும் பொழுது உமது கரம். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், வென் யூ நீங்கள் கையை நீட்டும் போது அங்கே ஜீசஸ் கை தான் வருது. அப்புறம் என்ன பிரச்சனை நம்மளுக்கு? ஜீசஸ் கை வச்சா ராங்கா போகுமா? ராஜா கையை வச்சா ராங்கா போகாதுல்ல. அவர் தான் ராஜாதி ராஜா. அவர் கையை வச்சா ராங்க போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதெல்லாம் நான் யூ ஹாவ் டு நோ ரினியூ யுவர் மைண்ட். ஸ்மால் பாயிண்ட், பட் யூ ஹேவ் டு ரினியூ யுவர் மைண்ட். நீங்கள் கையை நீட்டும் போது உங்களுக்கு இது ஞாபகம் வரணும், ஜீசஸ் கை தான் அங்கே வரப்போகுது, என் கை ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் ஸ்லோவாக மைண்டை ரினியூ பண்ணும்போது அற்புதம்ன்றது ரொம்ப சிம்பிளாக ஹீலிங் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சும்மா வாயில கதை பேசிட்டு இருக்கல, அப்போ உடம்பு சரியில்லை, யாருக்காவது ப்ரேயர் பண்ணால் குணமாகுதா ஆகலையா? ஸ்பாட்டில் ஆகுதா? எந்த நோயினாலும் குணமாகும். இந்த நோய் அந்த நோயின்னு கிடையாது. நான் ஒரு முறை கத்தாரில் இருக்கும்போது சர்ச்சுக்கு காரில் போயிட்டுருக்கிறேன். அப்போ என்னுடைய டாட்டர் போலின் தான் வலது பக்கம் உட்காந்துட்டு இருந்தான். அப்போ இந்தியாவிலேருந்து ஒரு சகோதரி, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வயசு கொஞ்சம் பெரியவங்க, 40 வயசுக்கு மேலே, 40+. அவங்க ஃபோன் பண்ணி அவங்களுக்கு மாதவிடாய் 6 மாசமாக வரல, டாக்டர்கிட்ட போய் ஒன்றும் சரியாகலைன்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, அப்போ நான் சொன்னேன், நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜூனியர் அனுப்பிச்சா ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்கள்ட்ட சும்மா தமாஷா கேட்டேன், யார் ப்ரேயர் பண்ணாலும் ஓகே, பிரச்சனை சரியானா ஓகேண்ணா அப்படின்னாங்க. போலின்னு தான் ப்ரேயர் பண்ணேன்.
நெக்ஸ்ட் டேல 1 டே கழிச்சு கால் பண்ணி 6 மந்த்தாக வராத பீரியட் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? க்ளோரி டு ஜீசஸ். இந்த நோய் அந்த நோயும் கிடையாது. எந்த நோயா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கடவுளை குணப்படுத்த முடியாது யாரும் கிடையாது. இங்க குரூப்ல இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா விர்ஜின் மூலயமா கடவுள் நிறைய பேர் ஹீல் பண்ணியிருக்காரு. ஆன்சி மூலமா கடவுள் நிறைய பேர் ஹீல் பண்ணியிருக்காரு. நாங்க நாகர்கோயிலில் ஒரு முறை இதுக்கு போயிருந்தோம், ப்ரேயருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஹீலிங் சர்வீஸ் நான் பண்ணேன். செகண்ட் டே ஆன்சியும் போலின் தான் பண்ணாங்க. எல்லாம் 50 வயசு 60 வயசு ஆளுங்களாம் வந்தாங்க, நோயெல்லாம் குணமானாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா அப்போ எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தமா நீ? நான் அப்போ 9th 8th அந்த மாதிரி தாங்க. 8th நம்ம படிச்சுட்டு, ஐ திங்க் 8th நினைக்கிறேன். நான் போலின் 9th படிச்சுட்டு இருந்தேன். நான் 8th. ஸோ ஏஜ் ஒரு பிரச்சனை கிடையாது, ஜெண்டர் ப்ராப்ளம் கிடையாது. கடவுளுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏதாவது பெரிய ப்ரீஸ்டாக இருக்கணும், இல்லை இப்போ நம்ம பதவியில் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இஃப் யூ ஜஸ்ட் பிலீவ் ஜீசஸ் அண்ட் ரினியூ யுவர் மைண்ட், இட் வில் ஒர்க். பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஓகே. ஸோ அப்போ நம்ம மற்றவங்களை குணப்படுத்துறதுக்கு நம்ம அவங்க நம்பணும்னு கூட அவசியம் கிடையாது. எதிர்ப்பு சொல்லாமல் இருந்தால் போதும். ஓகேயா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு கேரக்டர் பார்க்குறோம் பைபிளில். ஜீசஸ் நிறைய பேர் ஹீல் பண்ணுறாரு. அதில் ஜைரஸ்னு ஒருத்தர் இருக்கார். தமிழில் யாயிர். யாயிர் என்ற ஒரு தொழுகை கூட தலைவர். அதே போல் 100க்கு அதிபதி செஞ்சுரியன். ஓகே, 2 பேருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். இப்போ யாயிருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி, நீங்கள் இப்போது நோயை குணமாகிறத பற்றி கண்டுபிடிக்கிறேன்னா ஜீசஸ் எங்கெங்கெல்லாம் ஹீலிங் பண்ணார், அந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்கன்னா நோயை குணமாகிறத கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு விஸ்டம் வேணும்னு வச்சுக்கோங்க. ஜீசஸ் எங்கெங்கெல்லாம் அவர் மாற்றுறதுக்கு கேள்வி கேட்டாங்களோ அப்போ ஜீசஸ் எப்படி பதில் சொன்னார்னு நீங்கள் தியானிச்சிங்கன்னா விஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜீசஸ் தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். அப்போது ஜீசஸ் எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹீலிங் பண்ணார் அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது யூ வில் நோ ஹவு டு ஹீல் தி சிக். இப்போ யாயிரோடைய லைஃப் பார்க்கும்போது அவங்க பெண்ணு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஜீசஸ் கேட்குறாரு அவங்க, ஆனால் நடுவில் ஒரு லேடினால டிலே ஆகி போகுது இல்லையா? அதுக்குள்ளே அவர் பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். யாயிர் எப்படி ஜெபிக்கிறார் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் மகள் சாக கிடக்கிறாள், என் மகளை காப்பாத்துங்கன்றாரு. ஓகே, அதனால ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை எழுப்பி விடுறார். அதே நேரத்தில் இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய ஊழியக்காரன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான். ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாரு. அப்போ அந்த 100க்கு அதிபதி என்ன பதில் சொல்கிறாரு, என் வீட்டுக்கு வரது நான் தகுதியற்றவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அவன் குணமாயிடுவான். ஆண்டவர் ஓகே இந்த நேரமே ஊழியக்காரன் குணமாயிட்டான் போன்றார். 2 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வீட்டுக்கு போய் தான் குணப்படுத்த முடியுது ஆண்டவரால், இன்னொருத்தருக்கு இங்கேருந்து ஒரு வார்த்தையில் குணப்படுத்த முடியுது. காரணம் என்னென்னா அவங்களுடைய நம்பிக்கை அந்த மாதிரி இருக்குது. யாயூருடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, வீட்டுக்கு என் பொண்ணை தொட்டு குணப்படுத்தணும்னு ஆண்டவர் நினச்சிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் செஞ்சுரியன் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கெலாம் வர வேண்டாம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் குணமாயிடுவான். அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஜீசஸ் செயல்படுறது உங்கள் நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. நான் 10 வருஷம் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் ஒன்றும் செய்யலைன்னா என்ன அர்த்தம், உன் நம்பிக்கையில் ஓட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஜீசஸ் இஸ் ரெடி டு ஹீல், ஜீசஸ் இஸ் ரெடி டு பிளஸ் எனி ப்ராப்ளம், ஹீ இஸ் ரெடி டு சால்வ். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செயல்படுவது நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஆண்டவர் எனக்கு எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஏற்கனவே குணமாக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா குணமாயிட்டீங்க. கரெக்ட். ஸோ உங்களுடைய நம்பிக்கை, பழைய ஏற்பாட்டில் வேற ஒரு சுச்சுவேஷன் வரும். பழைய ஏற்பாட்டில் எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. நாமோன்னு ஒரு ஆள் சிரியா நாட்டிலேருந்து வர்றார், தொழுநோயாளி. அங்கே என்னது, எலிசா அவர் நீலாம் உள்ள ஜவனம் பண்ண மாட்டே, நீ போய் ஆற்றுல ஒரு 7 முறை முங்கி எந்திரிச்சிட்டு போ, சரியா போடுன்றார். பட் ஜீசஸ் இஸ் அ ஜென்டில் காட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீசஸ் இஸ் காடுடைய நேச்சர் இதில் நமக்கு தெரியுது. நீ எப்படி விசுவசிக்கிறோ அது மாதிரி தான் ஜீசஸ் செயல்படுவார், தவிர வேற மாதிரி செயல்பட மாட்டார். நம்மளுடைய சுய சித்தத்திற்கு கடவுள் மதிப்பு கொடுக்குறார். காட் இஸ், இன்னைக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் கூட பாலின் சொன்னா இல்லையா, காட் இஸ் a gentle God. He will never force you, never violate your will.
நம்ம மைண்டில் எப்படி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரால் செயல்பட முடியும். அதை மீறி அவர் செயல்பட மாட்டார். ஏன்னா அந்த சுய சித்தத்தை கொடுத்ததே கடவுள் தான். பிரைஸ் லார்ட். ஹalleluya. Hallelujah. ஓகே. அப்போ நம்ம இன்னொரு இந்த பாயிண்ட் புரியுதா? நான் ஒரு பாயிண்டாக சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், when you go and heal, நீங்கள் சும்மா ஜெபிக்கிற மாதிரி உட்காந்து ஜெபிக்கக்கூடாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன், பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய அந்த கரிஸ்மேட்டிக்கில் இருக்கவங்களாம் யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாம், கர்த்தாவே உங்களை காப்பாற்றுங்கப்பா, கண்ணீர் கண்ணீர் சிந்தி மண்டாடுறோம், இறக்கமாயிருங்க. இப்போது ஜீசஸ் குணப்படுத்த மாட்டேன்னு சொன்னாரா? இல்லை அவருக்கு இறக்கம் இல்லையா? இங்கே இருக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியாதா? இப்போ இந்த ஜெபம் ஏதாவது கரெக்டாக இருக்கா? ஆனால் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படியே ஒரு அப்பா என்ன அப்படியே உயிரை கொடுத்து ஜெபிக்கிறார், என்ன ஒரு உள்ளத்துலேருந்து அழுது ஜெபிக்கிறார்னு நினைப்போம். ஆனால் இதெல்லாம் இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஜெபம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீசஸ் எங்கேயும் இப்படி ஜெபிக்கவே இல்லை. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு ஜீசஸை கூப்பிட்டு போகும்போது, ஜீசஸ் பிதாவே இவனை காப்பாத்துங்கப்பா, எழுப்பி விடுங்கப்பா, இப்படியே ஜெபம் பண்ணாரு. புரியுதா? நிறைய ஜெபம் பண்ணுறது ஜீசஸ் சொல்லி கொடுத்த மாதிரி ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க யாரோ ஒரு சீனியர்ஸ் பண்ண ஜெபத்தை பார்த்துட்டு இந்த ஜெபம் நல்லா இருக்குன்னு நம்ம காப்பி அடி. நாம ஒரு 10 வருஷம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்றும் நடக்கலை. நிஜமாக சொல்கிறேன், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் முதல் 12 வருடமாக என்னுடைய மினிஸ்ட்ரியில் ஒரு மிராக்கிளையும் நான் பார்க்கல. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி இத்தனாவது அதிகாரம் இத்தனாவது இதில் இப்படி போட்டிருக்குது, இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கீங்க, இந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுது, ஒரு 10-15 வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவரே அதனால் காப்பாற்றுங்க, குணப்படுத்துங்க. பார்த்தா ஒன்றும் நடக்கலை. நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா மக்கள் ஜெபிக்கிறது? அது அறியாமை. தயவுசெய்து நீங்கள் அதே மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நமக்கு ஜீசஸ் தான் எக்ஸாம்பிள், மற்ற ஊழியக்காரன் எக்ஸாம்பிள் கிடையாது. அந்த ஃபாதர் இப்படி ஜெபிச்சார், இந்த ஃபாதர் இப்படி ஜெபிச்சாருன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோம்னா ஒன்றும் நடக்காது. ஏசு கிறிஸ்து எப்படி ஜெபிச்சாரோ, ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ அதை செய்யணும். நல்லா கவனிச்சிங்கன்னா ஜீசஸ் ஜெபிக்கவே இல்லை எங்கேயுமே. பப்ளிக்கில் வந்து ஜீசஸ் ஜெபிச்சதை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஜீசஸ் எங்கே பப்ளிக்கில் ஜெபிக்கிறாரா? ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஓகே கண்ணு தெரியலையா, கண்ணு திறக்கட்டும், எந்திரிச்சு நட, நோய் குணமாகட்டும், நோயை கடிந்து கொண்டார், சாத்தான துரத்தினார், முடிஞ்சு போச்சு இல்லையா? ஹீ ஸ்போக் டு த ப்ராப்ளம் டைரக்ட்லி. நம்முடைய ஜெபம் அப்படி தான் இருக்கணும். ஜீசஸ் பப்ளிக்கில் எங்கேயாவது ஜெபம் பண்ணாரா? யாராவது உடம்பு சரியில்லைன்னு உட்காந்து ஜெபம் பண்ணாரா? இல்லை. லாசர் கல்லறைக்கு வர்றதுக்கு முன்னால் மட்டும் ஸ்பிரிட்டில் ப்ரேயர் பண்ணுறார். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு, அதையும் நான் எடுக்கிறேன். சரி, லாசர் கல்லறைக்கு வர்றதுக்கு முன்னால் முதல்ல மார்த்தா போய் பார்க்குறாங்க, அப்புறம் மரியா போய் பார்க்குறாங்க, எல்லாம் அழுது புலம்புறாங்க. ஜீசஸ் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக பேசுகிறார். உன் சகோதரன் உயிர் தெழுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா ஓகே நம்புறேன்னு சொன்னாங்களா? இல்லை இல்லை, இறுதி நாளில் உயிர் தெழுவான்னு எனக்கு தெரியும், செகண்ட் கம்மிங் படி பேசுகிறாங்க. ஜீசஸ் இப்போ உயிர் தெழுவான்னு சொல்கிறார், அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது இல்லையா? அது மறுபடியும் சொல்கிறாரு, நீ நம்பினால் ஆண்டோடைய மாட்சியை காண்பா என்று உனக்கு ஏற்கனவே சொல்லுன்றேன்றாரு. அப்போ ஏற்கனவே ஒரு முறை சொல்லி அவங்களுக்கு மண்டையில் ஏறல. எல்லாம் சொல்லி பார்த்து ஒன்றும் இல்லை. கடைசியில் அவங்க அழுது அழுது கடைசியில் ஜீசஸ் அழ வச்சிட்டாங்க. ஜீசஸ் அழுதாரா இல்லையா? இதில் ஒரு நல்ல ஒரு லெசன் இருக்குது. சிலர் வந்து ஒரு டெத் வீட்டுக்கு போகும்போது போகிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. அங்கே உள்ளவங்களும் அழும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வரும். க்ரையிங், சேட்னஸ், ஃபியர் இதெல்லாம் கண்டேஞ்சியஸ். நம்ம சாதாரண இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் 4 பேர் சேர்ந்து ஆடும்போது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க ஆடும்போது நம்மளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அழ வேண்டிய அந்த நம்மள அறியாமல் ஒரு அழுகை வருது. ஜீசஸ் அப்படி தான் அழுகிறார் இல்லையா? அதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா குரோனிங்னு இருக்கும். அழுது முடிச்ச அப்புறம் இஸ் குரோனிங். குரோனிங்கிறதுனா தமிழில் இப்போ என்ன போட்டிருக்குன்னு தெரியல, இங்கிலீஷில் குரோனிங் போட்டிருக்குது. குரோனிங்னா பெருமூச்சு விடுறது. அது ஒரு வகையாக ஜெபம். ரோமர் 8வது அதிகாரம் 26-27 பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலிருந்து பெருமூச்சு வழியாக பிதாவிடம் மன்றாடுவார்னு இருக்குது. ஜீசஸ் அழுத உடனே என்ன ஆகுது? அவருக்கே ஒரு ஷேக்கிங் ஆகுது. இப்போ டக்குன்னு போயிட்டு ஹீலிங் பண்ணல. ஜீசஸ் வந்து நீங்கள் பைபிளில் எந்த இடத்துல எடுத்து பாருங்க, ஜீசஸ் ப்ரேயர் பண்ண மாதிரி எங்கேயுமே இருக்காது ஹீலிங் பண்ணும்போது. பட் இந்த இடத்துல அவர் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறார், ஸ்பிரிட்டில் ப்ரேயர் பண்ணுறார். பிகாஸ் ஹீ வென்ட் இன்டு எமோஷனல் மோட். நல்லா கவனிச்சுக்கோங்க.
நீங்கள் ஒருத்தர் ஹீலிங் பண்ணும்போது எமோஷனில் போயிட்டீங்கன்னா உங்களால் ஃபெய்த் வில் பி ஷேக்கன். கரெக்டா? இப்போ உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ரொம்ப உறவினரோ கூட பிறந்தவங்களோ ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் எமோஷனில் போயிட்டீங்கன்னா ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபெய்த் ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆகிடும். கிளியர்? நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும். டாக்டர் பேஷண்ட் ஹேண்டில் பண்ணும்போது எமோஷனல் ஆகிட்டு என்ன ஆகும்? ஒழுங்கு மருந்து டயக்னைஸ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 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 ஜென்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு டாக்டர், டாக்டர். அவங்க ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன். இவர் வந்து ஹார்ட் சர்ஜன். இந்த டாக்டர் ஹார்ட் சர்ஜன், ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன். ஆனால் ஒய்ஃபுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இவர் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஹி வில் கெட் எமோஷன், டெஃபினட்டாக எமோஷனல் ஆவாங்க. ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் பண்ணுறது. எமோஷனல் ஆகிட்டானா ஒழுங்காக பண்ண முடியாது. ஃபெய்த்தும் அப்படி தான். இஃப் யூ கோ இன் டு எமோஷனல் மோட், யுவர் ஃபெய்த் வில் நாட் ஒர்க். ஜீசஸுங்க மார்த்தா மரியா கூட சேர்ந்து அழுது பார்த்தோன்னா அவருக்கு அழகாக வந்துடுச்சு. அதனால ஜெபிக்கிறார். அந்த இடத்துல ஸ்பிரிட்டில் ப்ரேயர் பண்ணுறாரு. ஜீசஸ் வாஸ் க்ரோனிங். 2 முறை க்ரோனிங்னு வருது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி ஆண்டவரே, நான் இவங்களுக்காக, எனக்காக சொல்லலை, இவங்களுக்காக சொல்கிறேன்னு சொல்கிறாரு. தட் மீன்ஸ் வாட்? இன் ஸ்பிரிட் ஜீசஸ் வென்ட் டு ஹெவன் அண்ட் ஸ்போக் டு காட் த ஃபாதர் அண்ட் கேம் பேக் இன் ஸ்பிரிட். வேறு எங்கேயும் அந்த மாதிரி ஜீசஸ் ப்ரேயர் பண்ண மாதிரி இருக்காது. அப்போ நமக்கு என்ன லெசன்? யார் எப்படி இருந்தாலும் யூ கீப் யுவர் மைண்ட் லைக் டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் போகணும், தவிர எமோஷன் மோடுக்கு போகக்கூடாது. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ யூ ஹாவ் டு டூ த ஹீலிங் வித் கம்பேஷன். அன்புனால தான் நம்ம ஹீலிங் பண்ணணும். ஆனால் எமோஷனில் போயிடக்கூடாது. நான் சொல்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கா? என்ன ஒரு பக்கம் அன்பில் செய்யணுன்றீங்க, இன்னொரு பக்கம் எமோஷனில் போகக்கூடாதுன்றீங்க. லவ் இஸ் நாட் எமோஷ்னலாம். லவ் இஸ் நாட் எமோஷ்னல். நிறைய பேர் லவ் எமோஷனல் போயிட்டு தான் ஐ லவ் யூன்னு தேவையில்லாத இடத்துல யாராவது சொன்ன உடனே தலையாட்டிட்டு வம்புல மாட்டுறாங்க. லவ் இஸ் நாட் எமோஷனல், லவ் இஸ் டெசிஷன். இன்னும் கொஞ்சம் குழம்பு தான். ஐ வில் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இப்போது ஒரு ஒரு நர்ஸ் மார்னிங் ஃபுல்லாக டியூட்டி பார்க்குறாங்க. ஈவினிங் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் அந்த ஒரு பேஷண்ட் வந்து சீரியஸாக இருக்கிறார். அப்போ டாக்டர் சிலர் நைட்டும் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருந்து இந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு காலையில் போயிருங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து பண்ணுவாங்களா அந்த வேலையை? ஓவர் டைம் டபுளாக கொடுக்குறேன்னா ஒரு வேளை உட்காருவாங்க, இல்லை 1.5 டைம்ஸ் கொடுக்குறேன்னா ஒரு வேளை உட்காருவாங்க. இல்லைன்னா யாரும் இருக்க போகிறது கிடையாது, எஞ்சி போயிடுவாங்க இல்லையா? மை டியூட்டி இஸ் ஓவர். ஆனால் இது ஒரு பக்கம். இப்போ மம்மி வராங்க. அந்த பையனுடைய அம்மா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஈவினிங் டாக்டர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் அம்மா விட்டுட்டு போயிடுவாங்களா, எனக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு இருப்பாங்க இல்லையா? இப்போது அம்மாவுக்கு டயர்டாக இருக்குமா இருக்காதா? நைட் 12 மணிக்கு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. டயர்டாக இருக்குமா இருக்காதா? இவங்களுக்கு தூக்கம் வருமா வராதா? ஓகே. இப்போது அவங்க வந்து இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களா, இல்லை ஒரு டெசிஷன் என் பையனை எப்படியாவது குணப்படுத்தணும்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்களா? டிசிஷன். ஷீ மேட் அ டெசிஷன், ஐ ஹவ் டு சேவ் மை சன். அவ்வளோதான். அந்த டெசிஷனில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, தவிர உள்ளத்தில் அப்படியே ஒரு பூரிப்பில் எனக்கு ஜாலியாக இருக்குது உட்காருதுன்னு நேராக உட்காந்துட்டு இருக்காங்களா? இல்லை. திஸ் இஸ் நாட் எமோஷன், திஸ் இஸ் டெசிஷன். ஸோ லவ் இஸ் டெசிஷன், நாட் எமோஷன். இஸ் இட் கிளியர்? A true love is decision, not emotion. பிதா ஆதாம் தவறு பண்ணுறாங்க, ஏவாள் தவறு பண்ணுறாங்க. ஹெவனில் ஒரு கூட்டம் நடக்குது. பிதா சுதன் பரிசுத்தாவியெல்லாம் சேர்ந்துட்டு வாட் ஷுட் வி டூ நெக்ஸ்ட்? யாராவது ஒருத்தர் போய், நம்ம 3 பேர் யாராவது ஒருத்தர் போய் உயிரை கொடுக்கணும். ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் போறேன்னு கை தூக்குறாரு. இது டெசிஷனா எமோஷனா? ஜீசஸ் டிசைட் டு சேவ் அஸ். இட்ஸ் a decision மேக்கிங். ஓகே. ஸோ உங்கள் வாழ்க்கையில் லவ் ஷுட் பி டெசிஷன் மேக்கிங்கா, நாட் எமோஷனல். நிறைய பேர் லவ் வந்து எமோஷனல் போய் மாட்டிக்கிறாங்க. வி ஷுட் லவ் இஸ் நாட் எமோஷன், லவ் இஸ் டெசிஷன். இஸ் இட் கிளியர்? அங்கிள், ஸோ ஜீசஸ் நம்மளை லவ் பண்ணுறதுமே டெசிஷன் தானே? நோ லவ். ஓகே. லவ் பண்ணுறது வந்துமா 2 விஷயம் இருக்குது. ஹீ லவ்ஸ், எஸ், இட்ஸ் டெசிஷன். இப்போ லவ் வில் ப்ரொடியூஸ் எமோஷன்னா இட் வில் ப்ரொடியூஸ் எமோஷன். அதான் ஞாபகம் வச்சுக்க. லவ் வில் ப்ரொடியூஸ் எமோஷன். ஐம் நாட் சேயிங் லவ் ஹேஸ் நோ எமோஷன், பட் இட் இஸ் இப்போ
ஜீசஸ் உயிரை கொடுக்கணும் நமக்காகன்னு சொல்றாரு. இட் இஸ் a டெசிஷன். நம்மளை லவ் பண்றாரு. என்ன என்ன டெசிஷன் லவ்ல? என்ன பண்ணாலும் ஐ லவ் மை சில்ட்ரன், ரைட்? நம்ம என்ன போக்கிரித்தனம் பண்ணாலும் லவ் பண்றாரா பண்ணலையா? எமோஷன்ல போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இத்தனை முறை செஞ்சோம். ஒரு ஒரு பூச்சி நசுக்குன்னா அடுத்த செகண்ட் உயிர் போயிருக்கும் நமக்கு, ரைட்? நீ பண்ற அட்டகாசத்துக்கு என்ன பண்ணிருக்கணும்? கோவம் வந்திருக்குமா வந்துடக்கூடாது? வந்திருக்குறாங்க. நான் பண்ண அட்டகாசத்துக்கு நான் அப்பமே போட்டு தள்ளியிருக்கணும். ஓகேயா? ஸோ ஆனால் பொறுமையா இருக்காரா இல்லையா? ஸோ தட் இஸ் a decision. Whatever my children do, I still love them. கரெக்டா? அவரை சிலுவையில் அடிச்சது யாரு? மக்கள் தானே. அவரால் கிரியேட் பண்ண மக்கள் தானே. யார் மேலேயும் கோவப்பட்டாரா என்ன அவர்? ஒன்றும் இல்லை, யாரையும் கோவப்படல. ஸோ லவ் நிறைய ஓகே. நான் ஃபேமிலியில் வரலாம். ஏன்னா இது ஒரு தனி சப்ஜெக்ட் இருந்தாலும் நீ கேட்டதுனால ஐ ஜஸ்ட் கம் டு த ஹவுஸ். நிறைய பேரண்ட்ஸ், குறிப்பாக அம்மாக்கள் நிறைய பேர் கோவத்தில் பசங்களை போட்டு அடிக்கிறாங்க. தட் இஸ் நாட் த ரைட் லவ். ஓகேயா? லவ் இல்லாமல் இல்லை, லவ்வில் தான் அடிக்கிறாங்க. பட் லவ்வில் எமோஷனில் போய் அடிக்கிறாங்க. பசங்களை கண்டிக்கும் போது தே டூ வித் எமோஷன். தட் இஸ் வேர் த ப்ராப்ளம். கரெக்ட்? இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னா அவர் எமோஷனலாக டீல் பண்ணுவாரா, ப்ராப்பராக லாஜிக்கலாக திங்க் பண்ணி டெசிஷன் எடுப்பாரா? லாஜிக்கலாக திங்க் பண்ணி டெசிஷன் எடுப்பாங்க. ஆனால் அம்மா கோவப்படும் போது எமோஷனலாக கோவப்படுறாங்களா, ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆக்ட் பண்ணுறாங்களா? எமோஷன். தட் இஸ் நாட் கரெக்ட். ஆக்சுவலாக அவங்களுடைய அறியாமையில செய்கிறாங்க, பட் இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே? ஜீசஸ் நெவர் டிட் எமோஷனலாக நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. இது எமோஷனலாக கோவப்படுறதோ எமோஷனலாக அடிக்கிறதோ கிடையாது. எஸ் தாம்சன். பீட்டர் வந்து எமோஷனலா சொல்ற லட்சத்தை இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஆமாம். இது ஓகே. அப்போ பீட்டர் சொல்றது, பீட்டர் எமோஷனலாக தான் சொல்றாரு. ஆண்டவரே உமக்கு இது நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பட் ஆனால் அது வந்து இட் இஸ் எகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் காட். ஜீசஸ் இம்மிடியேட்டாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஜீசஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது எமோஷனலாக ரெஸ்பாண்ட் பண்ணல, அவர் ஃபர்மாக ரெஸ்பாண்ட் பண்ணாரு. ஏன்னா பேசுறது பின்னால் சாத்தான் பேசுறான்னு சொல்லிட்டு இஸ் காஸ்டிங் அவுட் த டெமோ. இல்ல சம்டைம்ஸ் சில பேர் நமக்கு நல்லது மாதிரி சொல்லுவாங்க, பட் ஹவு டு டிஃபரன்ஷியேட் இட்ஸ் பிளான் ஆஃப் காட் ஆர் இட்ஸ் வெரி சிம்பிள். இஃப் they what they are saying is contradicting the word of God, then we have to rebuke it. ஓகே. இப்போ ஓகே, ஐ வில் கிவ் an example. நான் கத்தாரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய பிஸ்னஸ் வாஸ் கோயிங் டவுன். ஓகேயா? ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில். அப்போது நான் ஒரு 1500 ரியால், கத்தார் ரியால் கொடுக்கணும் எங்களுக்கு, ஒரு ஒர்க் பண்ண ஒருத்தருக்கு. அவர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்து ஆஃபீஸ்லாம் பார்த்துட்டு, என்ன சார் நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, எனக்கே கஷ்டமாக போச்சு, சரி நான் உங்கள் 1500 அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இப்போ நல்லதுக்கு சொன்னாரா கெட்டதுக்கு சொன்னாரா? நல்லது தானே சொன்னார். நான் ஆக்சுவலாக 1500 கொடுக்கணும். வந்து என்னுடைய சுச்சுவேஷன் பார்த்துட்டு ஓகே ஓகே உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது, இப்போ வேணாம், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு போயிட்டார். நான் போயிட்டு ஒரு டீ, அவர் சார் ஆஃபீஸில் யாரும் கிடையாது, எல்லாம் வெளியில் போயிருந்தாங்க. நான் போய் டீ போட போனேன். ஒரு 2-3 மினிட்ஸில் மை மைண்ட் வாஸ் வெரி மச் டிப்ரெஸ்ட். அப்படியே பயங்கர ஒரு டிப்ரெஷனில் போன மாதிரி இருந்தது. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், இது வரைக்கும் நல்லா தானே இருந்தோம், ஹாப்பியாக, திடீர்னு என் மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனில் போச்சுன்னு யோசித்து பார்த்தா அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, இவர் வந்துட்டு போனப்போ தான் எனக்கு மைண்ட் டிப்ரெஸ் ஆச்சு. இந்த மனுஷன் ஒன்றும் தப்பாக சொல்லவே இல்லை, நல்லா தானே பேசினார், நமக்கு ஒரு ஹெல்ப் தானே பண்ணிட்டு போனார். இப்போ அவர் பண்ணது ஹெல்ப் தான், உண்மையிலே நல்ல எண்ணத்தில் தான் பண்ணார். பட் திஸ் வேர்ட் இஸ் நாட் இன் லைன் வித் த வேர்ட் ஆஃப் காட். புரியுதா? அவர் என்ன சொல்ல, ஐயோ நீங்கள் பரிதாபமாக இருக்கிறீங்க, உங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நம்ம ஜீசஸ்குள்ள இருக்கும்போது என்ன கஷ்டம், எது நம்மளை நெருங்காது. ஸோ திஸ் வேர்ட் இஸ் அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். when I received it, I went into depression. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அவங்க சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தையாக தெரியலாம், உண்மையிலே நல்ல நல்ல வார்த்தையாக கூட இருக்கலாம் உலகப்பூர்வமாக. ஆனால் இறை வார்த்தைக்கு கான்ட்ரடிக்ஷனாக வரும்போது, இஃப் யூ சே எஸ், யூ வில் கோ இன் டு டிப்ரெஷன். ஐயோ உங்கள் மாமியார் இப்படியாம்மா திட்டினாங்க, ஆமாம், நீங்கன்னா டிப்ரெஷனில் போயிடுவீங்க. கரெக்டா? மனசு நம்மளை அறியாமல் ஒரு டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்னா, நம்மளை அறியாமல் மாமியார் மேலே கோவம் வரும். அது வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக பேசி, நம்ம பாசிட்டிவ் இறை வார்த்தை அறிவிச்சு மாமியார் மேலே ஒரு அன்பாக இருந்திருப்போம்.
யாராவது வந்து இவ்வளோ திட்டினாங்களா, பரவாயில்லம்மா, நீ ரொம்ப பொறுமைசாலிமா. இப்போ அவங்க சொன்னது உலக பொறுமை நல்லா தெரியும், பட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். த மொமெண்ட் யூ ரிசீவ் இட், ஸ்லோலி டெவில் வில் பில்ட் அப் த நெக்ஸ்ட் ஸ்டெப். நீ தாம்மா எப்பவுமே ரிசீவ் பண்ணிட்டே இருக்கிற, நீ ரொம்ப பொறுமைசாலிம்மா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறம்மா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மாமியார் மேல நம்மளுக்கு அறியாமல் வெறுப்பு வரும். ஸோ யூ ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல். ப்ரைஸ் லார்ட். Praise the Lord. எத்தனை பேருக்கு லைஃப்ல இப்படிலாம் நடக்குது? சரி, நான் தமாஷா சொல்ல, நீங்கள் யோசித்து போகிறேன். நம்ம அது வரைக்கும் நம்ம அன்பாக பேசிட்டோம். ஆ, நான் சிலர்கிட்ட வந்து சிலர் சொன்னது எனக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரிஞ்சிருக்காது. பட் சில நேரத்தில் என் ஒய்ஃப் பேசும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன் வந்ததுன்னா நான் டக்குன்னு பயன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். பிகாஸ் இந்த இன்புட் வில் கிரியேட் சம்திங் எல்ஸ். ஓகே, சரி, ஒய்ஃப் சொன்னது கரெக்டு தான், தப்பு கிடையாது. அவங்க பண்ணது தப்பு தான். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க பண்ண காரியத்தை வச்சு நம்ம அவங்கள அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோம். தட் இஸ் உலகபூர்வமான அன்பு. இட்ஸ் நாட் காட்ஸ் லவ். God's love is unconditional. Whether they do any mistake, still you have to love. புரியுதா? நான் சொல்ல டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ என் ஒய்ஃப் ஒருத்தர் பற்றி சொல்கிறாங்கன்னா அது உண்மைதான், அவங்க பொய் சொல்லலை. உண்மையாக இருந்தாலும் நம்ம அந்த அவங்க இப்படி பண்ணாங்கன்றது நம்ம மைண்டில் ஏற்றினோன்னா அவங்கள அன்பு செய்ய முடியாது. அதுதான் மதர் தெரேசா சொல்கிறாங்க, இஃப் யூ ஸ்டார்டட் டு ஃபைண்ட் மிஸ்டேக்ஸ் யூ கேன் நெவர் லவ் எனிபடி. இன்னொருத்தவங்களுடைய குற்றங்களை பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் அவங்கள அன்பு செய்ய முடியாது. ஆனால் ஜீசஸ் அன்பு செய்ய சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்களுடைய குறைகள் நம்ம பார்க்கக்கூடாது. மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை பார்க்கும் பொழுது உங்களால் அன்பு செய்ய முடியாது. அதனால் we have to focus on good thing in them. ஜீசஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிறார், ஜீசஸ் அவங்களை அன்பு செய்கிறார். we should love, that's it. அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு என்ன பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா நம்மளால யாரையும் ஒழுங்கா அன்பு செய்ய முடியாது. praise the lord. Praise the Lord. is it clear? ஓகே, ஸோ ஹீலிங் போகும்போது நம்ம அன்பில் தான் ஹீலிங் செய்யணும். அவங்க படுற கஷ்டத்தை நம்ம பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க we are do, பட் எமோஷனல் லைனில் போயிடக்கூடாது. ஐயோ பாவம், நம்மளுக்கு கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சுன்னா நம்ம டென்ஷன் ஆகிடும். டிஃப்ரென்ஸ் புரியுதா? இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அன்பு இல்லாமல் நீங்கள் ஹீலிங் போனீங்கன்னா ஹீலிங் நடக்கும், ஆனால் ப்ரைடு வந்துடும். சி, என்னால் முடியும் அப்படி போயிடுவோம். நம்மளால முடியுமா? ஜீசஸால முடியுமா? Jesus. Lord. யாரால முடியும்? அவரால் Jesus. முடியும். அவர் நமக்குள் இருக்கிறதுனால முடியும், இல்லையா? சென்ட் பால் ரொம்ப தெளிவாக சொல்றார், எனக்குள் இருப்பவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நம்ம வந்து லவ் இல்லாமல் நம்ம வெறும் ஃபெய்த்தில் போயிட்டு ஹீல் பண்ணும்போது ஹீலிங் நடக்கும், நான் செஞ்சேன்ற எண்ணம் வந்துடும். அதோட அப்புறம் சாத்தா மாதிரி தலையில பொத்துன்னு கீழே விடுவோம். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். யூ ஹேவ் டு டூ த ஹீலிங் வித் லவ், பட் டோன்ட் கோ இன்டு எமோஷனலாக போயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதான் சொல்கிறேன், நம்ம முடியாதுன்னு சொல்ல வரல. இட் வில் பி லிட்டில் டிஃபிகல்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாகவே இருக்கிறீங்கப்பா அந்த குரூப், ஏன்னு தெரியல. ம், பிரதர், எனக்கு ஒரு டவுட். கேளுங்க சிஸ்டர். இப்போ அன்கண்டிஷனல் லவ் வந்து ஆக்சுவலி கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ப்ராக்டிக்கலா அப்ளையும் நான் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நம்ம ஹியூமன் ஸ்ட்ரென்த்ல ம், பண்றப்போ ஒரு லிமிட் வரைக்கும் தான் அது பண்ண முடியுது. நம்ம இமோஷனலா பிரேக் டவுன் ஆயிடுது. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். ஸோ இப்போ வீட்டுக்குள்ளேயே இப்போ டே டு டே ஆக்டிவிட்டிஸே நமக்கு இரிட்டேஷன், கோபம், இது எல்லாமே நெகட்டிவ் இமோஷன்ஸ் நிறைய வரப்போ, ஆர் நமக்கு அகேன்ஸ்டா ஒருத்தவங்க பண்றாங்கன்னு தெரிஞ்சு வரப்போ நம்ம மன்னிக்க ட்ரை பண்றோம். ஆனா ஒரே இடத்துல குத்திக்கிட்டு இருக்கப்போ அந்த ஸ்ட்ரென்த் இருக்க மாட்டேங்குது. அது எப்படி வந்து ஏதாவது அதுக்கு ஒரு வசனம் இருக்கா நம்மள ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த இடத்துல? நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா நீங்க உடனே ப்ரே பண்றீங்கன்னு, ஓகே. அது மாதிரி. First thing we should know, we cannot love anyone like Jesus. Very simple. இப்போ there's a big difference between ஜீசஸ் ஒரு 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 பெரிய சேஞ்ச் பண்ணார். இந்த கமாண்ட், கோல்டன் கமாண்ட் ஆஃப் பைபிள்னு சொன்னால் என்ன கமாண்ட் பண்ண சொல்லுவீங்க? Amen. ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் வந்து
love your உன்னுடைய neighbor. கடவுளை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு இருதயத்தோடும் அன்பு செய்யணும். ரெண்டாவது, உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்யணும். இது ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கமாண்டா இல்லை நியூ டெஸ்ட்மென்ட் கமாண்ட்மெண்டா? நியூ. கிரேசி சிஸ்டர், இது ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கமாண்ட்மெண்டா நியூ டெஸ்ட்மென்ட் கமாண்ட்மெண்டா? New Testament. இன்னும் Second. யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. First நியூ சொன்னது டெஸ்ட்மென்ட். Old Testament. Second சொன்னது New Testament. ஃபர்ஸ்ட் ஓல்ட் டெஸ்ட்மென்ட், செகண்ட் நியூ டெஸ்ட்மென்ட். வேற யாராவது? Before ஜெய்ஷா receiving the Holy சிஸ்டர். Spirit. எஸ் ரூபன், இந்த கோல்டன் ரூல்ஸ் ஜீசஸ் சொன்ன இந்த ரெண்டு கமாண்ட்மெண்ட் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கமாண்ட்மெண்டா நியூ டெஸ்ட்மென்ட் கமாண்ட்மெண்டா? இன்னும் யாருக்கு? ஓகே, ஆக்சுவலாக இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுடைய கமாண்ட்மெண்ட் தான். ஆனால் ஜீசஸ் இதை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாடு மொத்தத்தையும் இந்த ரெண்டு கமாண்ட்மெண்ட்ல அடக்கலான்றார். ஓகே, இந்த ஹோல் வேத பிரமாணங்கள் முழுவதையும் இந்த இரண்டு கட்டளைகளை அடக்கலாம். ஒன்று, உன்னுடைய பிதாவாகிய சர்வேசனை முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு அன்பு செய்யணும். இரண்டாவது, உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்ய வேண்டும். ஆக்சுவலாக இட்ஸ் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கமாண்ட்மெண்ட். ஜீசஸ் வந்து சம்மரைஸ் பண்றாரு மொத்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு கமாண்ட்மெண்ட்ல அடக்கலாம்னு சொல்லிட்டு. இஸ் இட் கிளியர்? ஓகே, அப்போ ஜீசஸ் கொடுத்த கமாண்ட்மெண்ட் என்னது? ஜீசஸ் நம்மளை லவ் பண்ணுற மாதிரி நம்ம நெய்பர்ஸை லவ் பண்ணணும். வெரி குட், வெரி குட். ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? நம்மளை லவ் சில பேர் அவங்களே லவ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ they will not love their neighbors as well. But Jesus வெரி will குட், வெரி குட், definitely love. So குட். சில நேரத்தி நம்மளை நம்ம அன்பு செய்யறது மாதிரி மற்றவங்க அன்பு செய்யணும். சும்மா சிலர் வந்து அவங்களே பிடிக்காம வெறுத்து போய் சூசைட் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காத மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னொன்று, நம்மளுடைய அன்பு கொண்டு மற்றவங்களை அன்பு செய்கிறோம். ஜீசஸ் என்ன சொல்றாரு? என்னைய மாதிரி நீ அன்பு செய்யன்னு சொல்றாரு. ஓகே, ஜீசஸ் மாதிரி நம்ம மற்றவங்களை அன்பு செய்யணும்னா நம்முடைய அன்பை வச்சு அன்பு செய்ய முடியாது. அது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ஐ cannot love somebody like Jesus with my love. Is that clear? ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் இந்த டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறது கிடையாது. ஜீசஸ் மாதிரி நம்மளை அன்பு செய்ய சொன்னால் அதனால் நாங்கள் அன்பு செய்கிறோம், ஆனால் அடி வாங்குறோம். சொன்ன மாதிரி நம்ம 4 முறை அன்பு செய்ய, 5ஆவது முறை எல்லாம் பொத்துக்கிட்டு வந்துடும். ஏதோ ஒரு படத்தில் 1 2 3ன்னு கவுண்ட் போனாங்களே, அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வந்து உள்ற மாதிரி நம்ம 4 முறை 5 முறை பொறுத்துட்டு அப்புறம் பஸ்ட் ஆயர். கரெக்ட்? பிகாஸ் we are trying to love through our love. அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, என்ன மாதிரி அன்பு செய்யணும்னா ஜீசஸுடைய அன்பு வச்சு தான் அந்த மாதிரி அன்பு செய்ய முடியும். You cannot love somebody like Jesus with your love. You can love somebody like Jesus with Jesus love. அதனால ரோமன் 5:5 என்ன சொல்றாரு? கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. டேக் ரோமன் 5:5. யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். தமிழில் ஒருத்தர் படிங்க, இங்கிலீஷில் ஒருத்தர் படிங்க. அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. கடவுளின் அன்பு நம்முடைய உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. And hope does not disappoint us because God's love has been poured into our hearts through the Holy Spirit that has been given to us. Okay. Is God's love is already poured into our heart? It is going to be poured. already into our heart. poured into us. Okay. The love is already poured into your heart during the baptism. ஓகேங்களா? இந்த லவ் வந்து we have to bring it out. When you bring this love out, then you will be able to love like Jesus. With your love you cannot do. எப்படி இந்த அன்பை வெளியில கொண்டு வருது? Whenever you are overflowing in Holy Spirit, this love is flowing. நிறைய பேர் ஆவியில் அனாயிட் ஆயிட்டோன்னா ஏதோ பவர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இட் இஸ் பவர், பட் வாட் இஸ் தட் பவர்? இல்லையா?
when you speak to people, anointingனா பவர்ன்றோம். கரெக்டா? நம்ம அனாயிட்டிங் வேணும் நிறைய பேர் கேட்குறோம். ஐ வாண்ட் டு கெட் அனாயிட்டட், ஐ வாண்ட் டு கெட் அனாயிட்டட். அப்போ தான் நான் வல்லமையாக இருக்க முடியும். என்னது அந்த வல்லமை? கடவுளுடைய அன்பு தான் அந்த அனாயிட்டிங். நிறைய பேர் அது அனாயிட்டிங் ஏதோ ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் பவர் மாதிரி ஒரு பவர் நினச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பவர். இட் இஸ் லவ் ஆஃப் காட். லவ் தான் காட் இல்லையா? காட் இஸ் லவ். ஸோ அண்ட் தட் லவ் ஒன்லி ப்ரொடியூஸ்ட் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங். ரியலி இட் இஸ் அ பவர்ஃபுல் திங். இப்போ நம்ம அனாயிட்டிங்னா ஏதோ ஒரு ஆயில் ஊற்றுற மாதிரியோ வேறு என்னமோ நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் த லவ் ஆஃப் காட் விச் இஸ் poured into your heart. It is coming out, overflowing. இது எப்போ நம்ம உள்ளத்துலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யூ வில் ஆட்டோமேட்டிக்லி லவ் லைக் ஜீசஸ். அப்போ நம்முடைய வேலை என்னது? இந்த அன்பை ஓவர்ஃப்ளோ பண்ண வைக்கிறது. இஃப் யூ டேக் John 4:24, John 4:4 நினைக்கிறேன். லெட்ஸ் கோ ஃப்ரம் தேர். ஸோ கிளாஸ் மாறிச்சு இன்னைக்கு. 4:14, John 4:14. But those who drink of the water that I will give them will never be thirsty. The water that I will give will become in them a spring of water gushing up to eternal life. ஓகே. ஸோ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? பேப்டிசத்தில் நம்மளுக்கு அந்த வாட்டரை கொடுத்துட்டாரு. இட் இஸ் லைக் எ ஸ்ப்ரிங் இன் அவர் ஹார்ட். சில இதில் இட் இஸ் லைக் எ வெல் இன் அவர் பெல்லின்னு இருக்கும். ஓகேயா? அப்போ நம்முடைய ஸ்பிரிட்டில் ஒரு ஸ்ப்ரிங் ஆர் ஒரு வெல், தமிழில் வந்து ஊற்றுன்னு இருக்குது. தமிழில் ஒரு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும். அப்போது நமக்கு உள்ளத்திலே ஒரு ஊற்று இருக்குது. ஊற்றுனா எவ்வளோ பேர் தண்ணி குடிக்க முடியும்? ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஊற்று இருந்தால் நீங்கள் குடிக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க குடிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது. இவ்வளோதான் நம்மளுக்கு ஞானஸ்தானத்தில் ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் இந்த ஊற்றை வந்து ஆறாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, யூ ஹேவ் டு கம்பேர் another verse, John 7:37. யோவான் 7:37-38. 7:37-38. On the last day of the festival, the great day, while Jesus was standing there, he cried out, "Let anyone who is thirsty come to me, and let the one who believes in me drink. As the scripture has said, out of the believer's heart shall ம். flow rivers of living water." ஆ மறைநூல் கூறுவது போல அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? 4:14ல் இட் வில் பி லைக் எ வெல் ஆர் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா? தட் இஸ் இன் த பிகினிங். பட் அந்த ஸ்ப்ரிங் வந்து என்னவா மாறணும்? இட் ஷுட் பிகம் ரிவர்ஸா? Rivers. It should become a rivers of living water. That means multiple rivers should come from your heart and it should flow throughout the place, nation. அப்படி நம்முடைய உள்ளத்திலிருந்து ரிவர்ஸாக வாட்டர் வரும்போது லவ்விங் அதர்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பிகாஸ் யுவர் நேச்சர் வில் சேஞ்ச். தெர் இஸ் நோ நீட் டு கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். நம்ம மைண்டை யூஸ் பண்ணி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யூ வில் பி டிரான்ஸ்ஃபார்ம் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு சிலர் ஒரு தியானத்துக்கு போயிட்டு நல்லா ஹோலி ஸ்பிரிட்டில் ஃபில் ஆகி கீழே விழுந்து போதையில் தள்ளாடிட்டு வர மாதிரி வந்தாங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜீசஸ் மாதிரியே செயல்படுவாங்க. அப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து மறுபடியும் பழைய குருடி கதவை தடின்ற நிலைக்கு ஆகி போயிடுறாங்க. என்ன அர்த்தம்னா, திஸ் வாட்டர் இஸ் ஃப்ளோயிங், ஸோ தே கம்ப்ளீட்லி சேஞ்சிங் their லைஃப். பட் டெவில் என்ன பண்ணுவான்? இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்ததுன்னா they will become like Christ. So he will do something to stop this water. Do you know what will stop this water? யார் மேலேயாவது ஒரு சின்ன மனக்கசப்பு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, கூட ஊழியம் பண்ணுறவங்க கூட இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனசு கஷ்டம், ஒரு பிட்ரேயல். The moment it happened, இவங்க ஒரு சின்ன மன கஷ்டம் வரும்போது இந்த the flow will stop. The moment it stops, then you will become like you go back to your old nature. Because now you are going to act with your love, not with Jesus' love. அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரோமன் 12:21 பார்த்தீங்கன்னா, ரோமன் 12:21.
தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இப்போ நம்ம உள்ளத்துலேருந்து ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் இஸ் ஃப்ளோயிங். டெவில் என்ன பண்ணுவான்? somebody will come and betray you, or somebody will come and irritate you, so that you will get offended. நமக்கு ஒரு சின்ன ஒரு கசப்புணர்வு வந்த அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா, நம்முடைய இந்த வாட்டர் வில் ஸ்டாப் ஃப்ளோயிங். அதுதான் அவனுடைய எய்ம். ஓகேயா? ஜீசஸ் ஏன் இதை அனுமதிக்கிறாருன்னா, இந்த மாதிரி டைமில் இஃப் யூ இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் ஆங்கிரி வித் தட் பர்சன், இஃப் யூ லவ் தட் பர்சன், இது வந்து ஒரு சாதாரணமாக வெள்ளா இருக்குது, இட் வில் பிகம் ரிவர். நான் ஐல் கோ பேக் டு இட்ஸ் ஒன்ஸ் அகெயின். இனிஷியலாக நம்ம உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி அல்லது ஒரு சின்ன வெல் தான் கடவுள் கொடுக்குறார் பேப்டிசம் பண்ணும்போது. ஹவு டு கன்வெர்ட் திஸ் இன்டு பிகம் அ மல்டிபிள் ரிவர்னா, டெவில் வந்து அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுறான். பிகாஸ் ஹீ நியூ இஃப் திஸ் பிகம் அ ரிவர், இட்ஸ் அ த்ரெட் டு த கிங்டம் ஆஃப் காட். இல்லையா? உங்கள் உள்ளத்துலேருந்து ஜீவத்தினை யாராக பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னா நீங்கள் தான் பெரிய த்ரெட்டாக இருப்பீங்க சாத்தானுக்கு. ஏன்? ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பிஹேவ் லைக் கிரைஸ்ட் அண்ட் யூ வில் டெஸ்ட்ராய் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். அப்போ டெவில் எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு உங்கள் மாமியாரை வச்சுக்கோங்க, தொந்தரவு பண்ணுறாங்க. டெவிலுடைய ஐடியா என்னது? மாமியார் மேலே மனக்கசப்பு வந்ததுன்னா இது ஸ்டாப் ஆகிடும். ஜீசஸ் வந்து இதை தடுக்க மாட்டார், இது அலோவ் பண்ணுவார். நடுவில் யார் மாட்டிட்டு நம்ம முழிக்கிறது? நம்ம தான். 2 பேரும் விளையாடுவாங்க நம்மகிட்ட தான். ஓகே, ரியலாக ஸ்பிரிச்சுவலே தான் நடக்குது. டெவில் வில் யூஸ் மாமியாரையோ மருமகளோ யாரையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ வச்சு நம்மளை ஒரு குத்துருவாங்க. ஜீசஸ் இதை அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஃப் யூ கெட் அஃபெண்டட், நீங்கள் சாத்தான் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆகிடும். திஸ் வில் ஸ்டாப். பட் இஃப் யூ டூ குட் இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் யூ ஓவர் கம் திஸ் பை குட், இந்த வசனம் என்ன சொல்லுது? 8:12 என்ன சொல்லுது? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். தீமை என்னது? நம்மளை யாரோ ஒருத்தர் பிட்ரே பண்ணுறது, இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணுறது. அதுக்கு பதிலாக நன்மையால் தீமையை வெல்லுங்கள். அந்த நேரத்தில் நம்ம மனசு கஷ்டப்படாமல் அவங்கள கொஞ்சம் செல்ஃப் எஃபர்ட் கொடுத்து, இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் தம், ஒரு அன்பு செய்கிற மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது நம்பிக்கையில் தான் அதை செய்ய முடியும். ஓகே, இந்த விஷயம் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓ, திஸ் இஸ் த சிச்சுவேஷன் இஸ் ஹேப்பனிங், ஐ வில் லவ் நவ் திஸ் பர்சன். நம்ம பண்ணும்போது திஸ் ஸ்மால் வெல் ஸ்லோலி ஸ்டார்டட் பிகமிங் ரிவர். தீமையை நன்மையால் வெல்லணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் துபாயில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கார். அவங்களுடைய ஓன் சிஸ்டர், அவங்களுடைய அக்கா, இவருக்கே இப்போ வயசு வந்து ஒரு 58 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து ஒரு 65 வயசு இருக்கும். அவங்க மதர் தெரேசா கான்வென்ட்டில் மதர் தெரேசா உயிரோடு இருக்கும்போது அவங்க கூட இருந்து ஊழியம் பண்ணாங்க கல்கட்டாவில். ஓகே, மதர் தெரேசா க்ளோஸ் சர்க்கிளில் அவங்களும் ஒரு மெம்பர், ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் இருந்து மதர் தெரேசாவோட ஒர்க் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அவங்க ஒரு 7-8 சிஸ்டர்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது மதர் தெரேசா இந்த சகோதரியை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ண சொன்னாங்களாம். இவங்களுக்கு அப்போ ஏதோ பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் மூடு இல்லை. நோ சிஸ்டர், ஐ கேனாட் டூ இட் நவ் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் மேலும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம்? நான் யார்? உலகம் போற்றும் மதர் தெரேசா, 10 பேர் முன்னால் நீ அவமானப்படுத்திட்டு மனசில் வந்திருக்குமா? வந்திருக்காதா? ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். தனியாக சொல்லியிருந்தா கூட கஷ்டமாக ஒரு இதாக இருந்திருக்கும். பட் எல்லாரும் முன்னாலும் இன்சல்ட் பண்ணும்போது நாளைக்கு இவங்க நம்மளை எப்படி மதிப்பாங்க, நம்ம சொன்னால் கேட்பாங்களோ, எல்லா இதான் சாத்தான் சொல்லி கொடுப்போம். யூ நோ வாட் ஷி டிட்? அந்த அம்மா சொன்ன வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு, ஐ லவ் யூ மை டாட்டர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? தீமையால் வென்றாங்களா, தீமையை நன்மையால் வென்றாங்களா? அவங்க ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிட்டு போய் அடுத்த செகண்ட் இந்த சிஸ்டர் ஓன்னு உட்காந்து அங்கே உட்காந்து 1 மணி நேரம் அழுதுட்டு போய் மன்னிப்பு கேட்டாங்க. உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. ஓகே, திஸ் இஸ் ஹவ் த லவ் ஆஃப் காட் ஆல்வேஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் ஹர் ஹார்ட். மதர் தெரேசா ஹார்ட்லேருந்து அந்த அன்பு எப்பொழுதும் வந்துட்டு இருந்தது. காரணம் என்னது? ஷீ நெவர் காட் அஃபெண்டட் பை எனிபாடி. எந்த அஃபெண்ட் பண்ணாலும் அவங்கள திருப்பி ஷீ ஸ்டார்டட் லவ்விங். ஒரு முறை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க இனிஷியலாக அந்த ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ரோட்டில் போய் பிச்சை எடுத்து தான் அந்த குழந்தைங்க, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்களாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு கடையில் போய் பணம் கொடுக்கும்போது ஒரு ஆள் ரொம்ப ரூடாக பேசி துரத்தி விட்டுருக்குறோம். அப்போது கடைசியில் இவங்க மறுபடியும் கேட்டோன்னே காரி கையில் துப்புனாங்க. நம்மளுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும்? யூனோ வாட் ஷி செட்? இது எனக்கு, குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டாங்க. see the determination and அப்போ அந்த ஆள் மேலே அவங்களுக்கு ஒரு கசப்பும் வரல. அதுதான் கிரேட்.
அப்போ தீமையை நாம் நன்மையால மேற்கொள்ளும் பொழுது இந்த உள்ள இருக்கிற அன்பு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி வெளியில வரும். இங்க நம்ம ஹார்ட்ல ஊற்றப்பட்ட அன்பை வெளியில கொண்டு வரதுக்கு மெத்தட் என்னது? தீமையை நன்மையால் மேற்கொள்வது. நம்மளை ஒருத்தர் துன்பப்படுத்தும் போது நம்மளை அன்பு செய்யறது. இது சொல்றதுக்கு நல்லா இருக்கும். சிஸ்டர் சொன்ன மாதிரி, ஆன் சிஸ்டர் சொன்ன மாதிரி, இதை வந்து ஃபெய்த்தில் ஆக்டிவேட் பண்ணணும். ஒருத்தர் நம்மளை அப்படி பண்ணும்போது நம்ம இந்த வார்த்தை ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கை இருந்தால் மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வில் ஸ்டார்ட் டூயிங் இட். இப்போ இந்த வார்த்தை மேலே நமக்கு நம்பிக்கை வரணும்னா யூ ஹேவ் டு கன்ஃபர்ஸ் திஸ் வேர்ட் ரெகுலர்லி. நான் தீமைக்கு பதில் தீமை செய்ய மாட்டேன், தீமையை நன்மையால் மேற்கொள்வேன். இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜெபமாலை எடுத்துட்டு ஒரு 50 முறை டெய்லி சொன்னோம்னா யூ வில் பிலீவ் திஸ் வேர்ட். ஸோ வென் சம்படி டஸ் சம்திங் தென் யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி கன்ஃபர்ஸ் திஸ் வேர்ட் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. நான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணார், என்னை பற்றி எங்கள் குரூப் சிஓட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். ஓகேங்களா? அவருக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணி ஆஃபீஸில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சுட்ருக்குறோம். ஆனால் அவர் என்ன பண்ணார், போயிட்டு எங்கள் குரூப் சிஓட்ட போயிட்டு என்னை பற்றி பயங்கரமான கம்ப்ளைண்ட். எப்படி இருக்கும் நமக்கு? அப்போ என்னுடைய குரூப் சிஓ கூப்பிட்டு என்ன கேட்டார், என்ன சார் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது அவங்க மேலேன்னு சொல்லிட்டு. யாருன்னு அவர் ஆளையும் சொல்லிட்டார். இவர் அடுத்த நாள் என்கிட்ட வந்து ரொம்ப என் மரியாதையாக ரொம்ப பவ்யமாக வந்து பேசுகிறார். இவர் நம்மளுக்கு எப்படி இருக்கும்ல, அவனை பற்றி எனக்கு தெரியாதுடான்னு ஆட்டோமேட்டிக்காக வரணும். அங்கே தான் இந்த நம்மளுக்கு டெஸ்ட் இதெல்லாம். தீமைக்கு பதில் தீமை செய்ய, தீமையை நன்மையால் மேற்கொள்ளும். இதை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை பண்ணும்போது யூ வில் ஸ்டார்டட் ஹெல்பிங் ஹிம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபுக்கு நான் உண்மையில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவருக்கு தெரியாது எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் we are able to love him unconditionally. எப்போ இந்த லவ் ஃப்ளோ ஆகும்போது தான். ஸோ இந்த லவ் வெளியில் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூ ஹாவ் டு பிலீவ் திஸ் வேர்ட், confess this word, believe this word, then act accordingly, then the love of God will flow. சேம் வேர்டு வந்து 1 பீட்டர்லையும் இருக்குது. ஸோ இது வந்து சென்ட் பால் எழுதுறாரு ஹோலி ஸ்பிரிட்ல 1 பீட்டர் 3:9 நினைக்கிறேன். 3:9. சி, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனெனில் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அப்போ கடவுளுடைய பிளெஸ்ஸிங் நமக்கு வர நேரத்தில் டெவில் இந்த மாதிரி ஒரு சில காரியத்தை கொண்டு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? தீமைக்கு பதில் தீமை செய்யக்கூடாது, பழிச்சொல்லுக்கு பதில் திருப்பி பழிச்சொல் பேசிடக்கூடாது. மாறாக we are supposed to bless them. ஏசு கிறிஸ்து நாமத்தில் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது திஸ் லவ் ஆஃப் காட் வில் கம் அவுட், வில் பி ஏபிள் டு பிளஸ் தம். அந்த பிளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? யூ வில் கெட் த பிளஸ்ஸிங். கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கடவுள் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு டெஸ்ட் அடிப்பார். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் என்ன தெரியுமா? இதுதான். நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் நம்ம திருப்பி பதில் சொல்கிறோமா, இல்லை அவங்கள அன்பு செய்கிறோமா? தீமைக்கு பதில் தீமை செய்யாமல், பழி சொல்லுக்கு பதில் பழி சொல்லாமல் அவங்கள பிளஸ் பண்ணுறோமா? பிளஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த பிளஸ்ஸிங். உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, புனித பிரான்சிஸ் அசிசி லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் வந்து அவர் உள்ள இன்டீரியர் ரூமில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெளியில் வந்து ஒரு வழிப்போக்கர் வந்து பயங்கரமாக பெல் அடிக்கிறார். அந்த காலத்துலலாம் அவங்க வெளியில் ஒரு பெல் வச்சுருப்பாங்க, யாராவது அந்த மடத்தில் உள்ளவங்களை கூப்பிடணும் பெல் அடிப்பாங்க. ஸோ இவர் இன்னும் கண்டினியூஸாக பெல் அடிச்சுட்டே இருக்கிற ஒரு சீடர் வந்து டிசைபிள் ஆஃப் பிரான்சிஸ் ஓடி வந்து அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு, கொஞ்சம் இருங்க அவசரப்படாதீங்க, என்ன விஷயன்றாரு. இவர் வந்தப்புறமா ஒரு பெல் அடிக்கிறார். அப்போ இவருக்கு கோவம் வந்து அவர்கிட்ட வாக்குவாதம் நடக்குது. ஒரு ஸ்டேஜில் இவர் கோவம் வந்து அவர் திட்டிடுறார். நான் இவ்வளோ நேரம் சொல்கிறீங்க கேட்காம மறுபடியும் பெல் அடிக்கிறீங்க, உள்ள ஃபாதர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியும் அவர் மறுபடியும் அடிச்சதுனால வாக்குவாதம் வந்து அவர் வெளியில் போகிறாரு. அங்கேருந்து பிரான்சிஸ் ஓடி வராரு கேட்டுக்கு வந்து அந்த சீடர்கிட்ட கேட்குற, எங்கே வந்தவங்க எங்கன்னு கேட்குறாரு. அவர் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு டிசைபிள் சொல்கிறார். அப்போ பிரான்சிஸ் சொல்கிறாரு, வந்தவங்க 2 பேருமே ஏஞ்சல்ஸ், தே ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ். ஏன்னா இவருக்கு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆனதுனால இவருக்கு தெரியுது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு என்ன நடக்குதுன்னு தெரியுது. 2 பேரும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு gift கொடுக்க வந்தாங்க. அந்த gift கொடுக்கறதுக்கு முன்னால் உங்களுடைய பொறுமையை டெஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் அதில் தோற்று போயிட்டீங்களான்னு சொல்லி சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன கிரேசி சிஸ்டர், எத்தனை கிஃப்ட்டை மிஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம? நிறைய கிஃப்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா?
ஆ நிறைய நேரத்தில் கடவுள் gift கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட். ஆ அப்போ நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம கோவப்படுற மாதிரி நம்மளை மனசு நோகிற மாதிரி பேசினா என்ன பண்ணோம்? ஏசு கிறிஸ்து நாமத்தில் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன், ஏசு நாமத்தில் அவங்கள மன்னிக்கிறேன் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே உள்ள வெறிச்செல்லாம் போயிடும். நம்ம உள்ளத்தில் இருக்கிற கடவுளுடைய அன்பு வெளியில் வரும். நம்மால் முழுமையாக அவர்களை மன்னித்து அன்பு செய்ய முடியும். பிரைஸ் லார்ட். ஓகே. அண்ட் மரியா சிஸ்டர் உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணப்பட்டதா? எஸ் பிரதர். ஸோ நம்ம எஸ் சிஸ்டர். எப்படியெல்லாம் அது ஃப்ளோல வச்சு ஓகே. ஆனால் இது ப்ராக்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணோம். இந்த ரோமர் 12:21 1 பீட்டர் 2:9 நம்ம கன்ஃபஸ் பண்ணி பிலீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் நம்ம பண்ண ஹர்ட் ஆயிடுச்சுன்னா we have to say, ஏசு கிறிஸ்து நாமத்தில் அவங்கள நான் மன்னிக்கிறேன். ஐ வில் டேக் நார்மலாக வாட் ஐ டூ, ஐ டேக் ரோசரி, ஒன் ரோசரி ஃபுல்லாக அதை சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அவன் மேலே கோவம் வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவம் இதாகிடும். தென் ஸ்லோலி வில் ஸ்டார்டட் லவ்விங் தம். அப்புறம் மன்னிக்கிறேன்னு சொல்லணும், ஏசு கிறிஸ்து நாமத்தில் அவங்களை அன்பு செய்கிறேன், ஏசு கிறிஸ்து நாமத்தில் அவங்களை பிளஸ் பண்ணுறேன். இது பண்ணும்போது நமக்கு இந்த God's love will start flowing after some time. Slower. It will not immediately, it will not happen. Slowly it will start flowing. The moment God's love started flowing, அந்த எரிச்சல் வைராகியம் எல்லாம் போட்டு நமக்கே அவங்க மேலே ஒரு அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். And that is God's love, not our love. Yeah. இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். எஸ் கிரேஸ் சிஸ்டர் சொல்லுங்க, ஏதோ கொஸ்டின் கேட்டீங்களே. இப்போ பிசிக்கலா ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டன்டா ஹீலிங் பண்றோம்ல பிரதர். அந்த மாதிரி இப்போ மென்டல் ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுன்னா அதை எப்படி ஹீல் பண்றது? அது வந்து இன்ஸ்டன்டா ஹீல் ஆகுமா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆகும், எல்லாம் ஆகும். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. மாதாவிட்ட வானது தானே சொன்னாரு, கடவுளால் ஆகாதது. It takes more time. சிஸ்டர், இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபெய்த். ஜீசஸ் அது மெடிக்கல் சிஸ்டர், இது அபவ் மெடிக்கல், இது சூப்பர் நேச்சுரல். ஓகேங்களா? மென்டலாக பைத்தியம் முடிச்சவங்க வந்தால் கூட ஒரு ஆன் த ஸ்பாட்டில் ஹீலிங் பண்ண முடியும். ஓகே. ஜீசஸுடைய தழும்புகளால் நம்முடைய ஃபிசிக்கல் நோய், மென்டல் நோய் ரெண்டுக்குமே சேர்த்து தான் அவர் பரிகாரம் செலுத்தினார். ஜீசஸ் மென்டல் ஆனல ஸ்பாட்டில் குணப்படுத்தினாரா? ஆமா. அதெல்லாம் ஜீசஸ் ஈவன் குணப்படுத்தி இல்லையா? ஆக்சுவலா அவங்க மென்டல் இல்ல, ஸ்பிரிட்ஸ் இருந்ததுனால அவங்க அப்படி பண்றாங்க. சோ அதை வந்து ஹீல் பண்ணாரு. யார் சொன்னது அப்படி? அவங்க ஏசு மேல கிறிஸ்து ஸ்பிரிட்ஸ் மனநோயாளியை குணப்படுத்தினாரா? ஓகே, யூ டேக் மேத்யூ சாப்டர் 4 verse 24. மத்தேயு 4:24. நம்ம பைபிள் வச்சு பேசலாம் சிஸ்டர். மத்தேயு 4:24. நான் தேடி பிடிச்சி இந்த வசனத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். மத்தேயு 4:24. சீக்கிரம் முடிக்கணும், ஒரு டைம் ஆயிடுச்சு. அடுத்த ப்ரேயர் ஒன்று இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ஃபினிஷ் இட் இன் another 2-3 minutes. ஓகே. அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். மதிமயங்கியோர்னு யாருமா? புத்தி பேதலிச்சு போனவங்க இல்லையா? பைத்தியம் பிடிச்ச இல்லையா? அப்போ பைத்தியம் பிடிச்சவங்களை ஜீசஸ் ஸ்பாட்ல ஹீல் பண்ணாரா பண்ணலையா? பண்ண முடியும். எஸ், இட் இஸ் பாசிபிள். ஓகே. அதுக்கு வந்து சைக்காலஜிக்கலா இட் வில் டேக் இயர்ஸ். பட் சூப்பர் நேச்சுரலா கடவுளுடைய சக்தியில பண்ணும்போது ஸ்பாட்ல பைத்தியம் பிடிச்சவங்களையும் ஹீல் ஆக்க முடியும். இஸ் இட் கிளியர்? எஸ் பிரதர். பைபிள்ல ப்ரூஃப் இருக்கு. ஜீசஸ் பண்ண முடிஞ்சாலும் நம்மளாலையும் பண்ண முடியும். ஏன்னா பண்ண போது ஜீசஸ் தான், நம்மள. ஜீசஸ் அன்னைக்கு பிசிக்கலா பண்ணாரு, இன்னைக்கு நம்மள பிசிக்கலா யூஸ் பண்ணி அவர் ஸ்பிரிச்சுவலா பண்றாரு, அவ்வளவுதான். அகெயின் ஒன்லி ஜீசஸ் பவர் இஸ் கோயிங் டு ஃப்ளோ, நாட் அவர் பவர். அதனால இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு பைபிள் சொல்லுது. அதே இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு மேல பண்ண இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். அவர் தான் அந்த ஹீலிங்கை பண்ண போறார். நம்ம கையை மட்டும் நீட்டணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோட கையை நீட்டினோம்னா இட் வில் ஒர்க். இஸ் தட் கிளியர்? ஓகே. ஆனா நம்முடைய நம்பிக்கை லேட்டாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணமாகும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அது அப்படிதான். ஸோ இட் இஸ் ஆல் இன் யுவர் ஃபெய்த். இஃப் யூ பிலீவ் தட் instantly it will heal, it will heal. Is it okay?
கிளியராமா? ஓகே, ஒரு ஃபைனல் எஸ் ப்ரேயர் பண்ணி க்ளோஸ்